வேலூர் இப்ராஹிம் 11 ஆண்டு முடித்திருக்கு. சாதனை என்று பெருமிதமாக பிரதமர் சொல்கிறார். உள்துறை அமைச்சர் இந்த ஆட்சி பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்கிறார். இந்த 11 ஆண்டு பொற்கால ஆட்சி அப்படின்னு. பொற்கால ஆட்சிக்கான காரணங்களாக நீங்கள் உள்துறை அமைச்சர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்ன பட்டியலிடுறீங்க? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அடிப்படை கொள்கையாக சொன்னது ஏக் பாரத் சிருஷ்ட் பாரத், ஒரே பாரதம் உன்னத பாரதம். ஒரு உன்னதமான நிலையை நோக்கி இந்த பாரதத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கொள்கையை அவர் தாங்கி பிடித்தார். அதனால தான் கடந்த காலத்தில் பேசிய நிறைய அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வாக்கு வங்கிக்கு ஏற்ப அவர்களுக்கானவர்கள் சொல்லுவாங்க. இப்போ இஸ்லாமியர்களுக்கானவர்கள் அப்படின்னு ஒரு வேடம் போடவங்க இருப்பாங்க. கிறிஸ்துவர்கள் பக்கம் போனால் நாங்கள் கிறிஸ்துவர்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்துக்களுக்கு பக்கம் வந்து நாங்கள் ஹிந்துக்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திரு ராகுல் காந்தி அவர்களாக இருந்தாலும் இந்துக்கள் பக்கம் போகும்போது நான் பிராமணன் என்று சொல்லி அவருடைய பூணூல் கயிறை காட்டுவார். கிறிஸ்துவர்கள் பக்கம் போனால் ஜபமாலையை கையில் எடுப்பார். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் பக்கம் வந்தால் தொப்பி அணிந்து கொண்டு இடம் போடுவார். அப்போ அவரவர்கள் சார்ந்தவர்களாக தன்னை அடையாளப்படுத்துவாங்க. பாரத பிரதமர் சொன்னார், என்னை பொறுத்தவரை இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்றால் சப்கா சாத் சப்கா விகாஸ், நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி அப்படின்னு சொன்னார். இது பாரதத்தில் இதற்கு முன்னால் கேள்விப்படாத ஒரு வார்த்தை. ஏன்னா எல்லோரையும் அரவணைத்து அப்படின்னு சொன்னால் இவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, இல்லை இவர்களை அரவணைத்தா அவர்கள் போய்விடுவார்ன்ற பயம் இருந்தது. ஆனால் வாக்கு வங்கியை பார்க்காமல் 140 கோடி மக்களின் சேவகன் நான் அப்படின்னு தைரியமாக சொன்ன ஒரு பிரதமர்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். அவருடைய ஆட்சியில் மிக முக்கியமான மைல்கல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தேசத்தில் ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்றத நம்ம பேசியிருக்கிறோம். தெய்வத்தை பற்றி பேசும்பொழுதும் கூட சிவனை பாதி என்று சொல்லும்போது சக்தியை பாதி என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இந்த மண்ணில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். ஆனாலும் பெண்களுக்கான உரிய முக்கியத்துவம் இங்கே இருந்திருக்கிறதா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை என்ற பதில் தான் கிடைக்கும். திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் நாரி சக்தி, பெண்களின் சக்தியை உருவாக்கும் என்ற ஒரு உரத்த குரலோடு அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது வரலாற்றில் மிக உன்னதமான நிலையை பெண்களுக்கு தந்திருக்கிறார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பதுதான் வாக்கியமாக இருந்தது. பெண்கள் அடுப்பூத தேவையில்லை, ஏழை பெண்களுக்கும் இலவச கேஸ் கொடுக்க முடியும் என்று உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே இன்றைக்கு 5 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்திருக்கிறத பார்க்குறோம். அதே போன்று பெண்கள் என்றால் தொழில் செய்ய தேவையில்லை, அவர்கள் வீட்டில் வெறும் அடுமனையில் இருந்தால் போதும் என்ற நிலையை மாற்றி முத்ரா வங்கி கடன் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 20 கோடி பெண்கள் இன்றைக்கு முத்ரா வங்கி கடன் மூலமாக சுய தொழில் மேற்கொண்டு ஒரு சிறந்த தொழிலதிபர்களாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பெண்கள் அடிப்படை தேவை என்ன இருக்கும்? திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், நான் ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன், பெண்களின் சிரமம் எனக்கு தெரியும். அடிப்படையாக பெண்களுக்கு தேவை ஒரு சாதாரண ஒரு வீடு, ஒரு குடிநீர், ஒரு கழிப்பறை. அவர் உணவை பற்றி கூட பெருசாக பெண்கள் வந்து கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இது அடிப்படையாக தேவை. அதை என்னுடைய ஆட்சியில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே இன்றைக்கு பெண்ணை அந்த குடும்பத்தின் அந்த வீட்டின் உரிமையாளராக மாற்றியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆண் ஒரு உரிமையாளர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பெருமையாக இருக்கும். ஆனால் ஒரு அரசு கொடுக்கக்கூடிய வீடு என்பது திரு நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறார் அது பெண்ணின் உரிமையாளராக இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கு பெண்கள் உரிமையாளராக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிசான் சம்மான் நிதி வருடந்தோறும் வந்து அவர்களுக்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு. கடந்த காலத்தில் பார்த்தா விவசாயிகள் எல்லாம் தற்கொலை பண்ணி இறப்பாங்க. நம்ம தமிழகத்தில் பார்த்துட்டீங்கன்னா கஞ்சி தொட்டியை காய்ச்சி உணவில்லாத அந்த விவசாயிகள் நமக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் பசியின் வறுமையினால் கஞ்சி தொட்டி காய்க்கிறதும் எலி சாப்பிட்ட வரலாறையெல்லாம் நான் என்னுடைய வயதில் பார்த்துருக்கேன். அவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி 11 ஆண்டு காலத்தில் விவசாயிகள் பசியின் வறுமையால் இறந்தார்கள்னு ஒரே ஒரு நபரை காட்ட முடியாதது மிகப்பெரிய சாதனை. அதை தாண்டி நீங்க பார்க்கணும்னா அந்த விவசாயிகளில் கூட 2.5 கோடி விவசாயிகள் பெண்களுக்கு இந்த நிதி சென்றிருக்கிறது என்பது மிக முத்தாய்ப்பான விஷயம். அதை தாண்டி சொல்லணும்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் வாக்கு வங்கி என்கிற அரசியலை பார்க்காம இன்றைக்கு 10 கோடி இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை, ஒரு கண்ணியத்தை தந்திருக்கிறார். முத்தலாக் தடை சட்டம் என்று கொண்டு வந்து காலம் காலமாக இஸ்லாமிய நம்பிக்கையிலும் இல்லாத ஒரு சட்டத்தை இங்கிருக்கிற இஸ்லாமிய மதகுருமார்கள் என்ற பெயரில் பெண்களை பெண்ணடிமைத்தனமாகவே வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு உரிமை இருக்கக்கூடாது, அவர்களுக்கு என்று உணர்வு இல்லை என்று சொல்லி அவர்களை ஒரு சாதாரண பொருளாக வைத்திருந்த பொழுது அந்த பெண்கள் கதறிய அந்த கூக்குரல் என்பது 50-60 ஆண்டுகளாக
மத்திய அரசு கேட்காமல் இருந்தது. ஏனால் காங்கிரசினுடைய ஆட்சி. திரு நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுடைய உரிமைக்காக, குறிப்பாக இஸ்லாமிய பெண்களின் உரிமைகளுக்காக 10 கோடி பெண்களின் தகப்பனாக, சகோதரனாக முடிவெடுத்து முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தது என்பது இந்த பாரதத்தின் வரலாற்றில் சிறுபான்மை மக்கள், குறிப்பாக பெண்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை செய்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 என்பதை நீக்கிய பிறகு காஷ்மீரில் ரத்த ஆறு ஓடும் என்று இங்கிருக்கிற திமுகவும் மேலே இருக்கிற காங்கிரசும் கதறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த நாடாக நாம் மாறி இருக்கிறோம். பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளை வீழ்த்திய பிறகு அங்கு காஷ்மீரில் இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி பாரத பிரதமரை போற்றும் விதமாக பாகிஸ்தானை வீழ்த்துங்கள் என்று சொல்லி எங்கிருந்து குரல் வருகிறது? எந்த ஆர்டிகல் 370 நீக்கினால் ரத்த ஆறு ஓடும் என்று காங்கிரஸ் பேசியதோ, திமுக பேசியதோ, அங்குள்ள இஸ்லாமிய பெண்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியோடு இருக்கிறோம், பயங்கரவாதிகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இதுதான் பெண்களுக்கு தரக்கூடிய மகத்துவம். அதையெல்லாம் தாண்டி ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிட்டு பெண்களின் குங்குமத்தை அழித்தவர்களுடைய குடும்பத்தையே நாங்கள் வீடு புகுந்து அழிப்போம் என்று ஏவுகணையின் மூலம் அழித்த செய்தியை 2 பெண்களை வைத்து உலகிற்கு சொன்னார். ஒன்று கர்னல் சோஃபியா குரேஷி என்ற ஒரு இஸ்லாமிய பெண், இன்னொன்று வின் கமாண்டர் வியாமிகா என்கிற ஒரு சீக்கிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். இந்த பாரதத்தை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களை உலகத்தின் அடையாளமாக, அதை ஒரு பெண்ணின் அடையாளமாக நாங்கள் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறோம்னா இதைவிட ஒரு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் என்ன பெரிய சாதனை! பெண்கள் என்றால் அவ்வளவு பார்க்கிறார். குறிப்பா பார்க்கணும்னா ஆயுஷ்மான் பாரத் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம். இயல்பா ஆண்களுக்கு உடல்நிலை முடியலைன்னா நம்ம போய் மருத்துவமனையில் பார்த்துருவோம். ஆனால் பெண்களுக்கு உடல் முடியலைன்னா அவங்க மருத்துவமனைக்கு ஏழை பெண்கள் போக மாட்டாங்க. ஏன்னா குடும்பம் நடத்துறதே சிரமமாக இருக்கும் பொழுது நாம மருத்துவமனைக்கு போய் அங்கே 1 லட்சம் 2 லட்சத்திற்கு மேலே செலவாகிவிட்டால் நம்ம கணவர் நிலைமை என்ன ஆகிறது? கணவர் ஒரு கூலி தொழில் செய்பவராக இருப்பார், ஒரு ஆட்டோ ஓட்டுவராக இருப்பார், ஒரு செருப்பு கடையில் வேலை செய்வராக இருப்பார். அப்போ அந்த மனைவி என்ன நினைப்பாங்க? நம்மால நம்முடைய கணவருக்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தனக்கு வரக்கூடிய நோயை கூட கணவரிடத்தில் சிரித்த முகத்தோடு எனக்கு ஒன்றும் இல்லை நான் சமாளிச்சுக்குவேன் என்று சொல்லி ஏதாவது கசாயமோ ஏதாவது வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்து குடிப்பாங்க. பிறகு அவர்களுக்கு நோய் முத்து போன பிறகு வேறு வழி இல்லாமல் மருத்துவமனைக்கு கொண்டு போகக்கூடிய சூழல் இருந்தது. அதனாலேயே பெண்கள் அதிக அளவில் இறப்புக்குள்ளாகி இருந்தார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தார், என்னுடைய பாரதத்தில், இந்த தேசத்தில் ஒவ்வொரு பெண்களும் பலத்தோடு மட்டும் இருந்தால் பத்தாது, அவர்கள் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு பெண்கள் உடல்நலம் முடியாவிட்டால் அவர்களுக்கு எந்தவித நோயாக இருந்தாலும் உடனடியாக அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு கூட சென்று நிம்மதியாக அவர்களுடைய உடல்நலத்தை, ஆரோக்கியத்தை பேணலாம் என்கிற ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நிறைய இதை விட பெண்களுக்கு என்ன செய்ய முடியும்? அற்புதமான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை யார் எதிர்க்கிறார்களோ தயவு செய்து அவர்கள் தங்களுடைய கண்ணாடியில் உள்ள மஞ்சள் கரையை நீக்கிவிட்டு பார்த்தால் இந்த ஆட்சியின் மகத்துவத்தை, மகோன்னதமான ஒரு அற்புதமான ஆட்சியை. எதிர்ப்புகள், விமர்சனங்கள் இருக்கு. நம்ம அதை அடுத்த சுற்றுல நான் கேள்வியாவே முன்வைக்கிறேன். ஆனா விமர்சனங்களுக்கும் பஞ்சம் இல்லை. அதுவும் எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. ராகுல் காந்தி கூட, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு 0 மார்க் 11 வருஷம் ஆட்சிக்கு அப்படிங்கிறார். தமிழ்ல ஒரு சொல் வழக்கு இருக்கு, நடக்க தெரியாதவனுக்கு பாதை கோணல்னு சொல்லுவானா. அந்த மாதிரி ஆட்சி செய்ய தெரியாத அவல நிலைக்கு கொண்டு சென்ற காங்கிரஸ் இந்த ஆட்சியை பற்றி பேசுவதே ஒரு அருவருப்பான விஷயமாக நாங்கள் பார்த்து அதை தள்ளி கடந்து போகணும்னு நினைக்கிறோம். இவர்கள் எடுத்ததற்கெல்லாம் மணிப்பூரை பேசுகிறார்கள் என்றால் வேறு எதுவும் பேசுவதற்கு இல்லை என்பது முதலாவது விஷயம். மணிப்பூரில் என்ன நடக்கிறது? இவர்கள் சொல்லுவது போன்று மதக்கலவரம் நடக்கிறதா? கிடையாது. 2 சமூகத்திற்கு மத்தியிலான பிரச்சனை. கடந்த கால 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தீர்வே செய்யப்படாத ஒரு பிரச்சனை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் அந்த சமூகத்திற்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். 1-2 பேர் பாதிக்கப்பட்டாலும் அதை தேசம் முழுக்க பெண்கள் நிர்வாணமாக செல்கிறார்கள், பெண்களுக்கு பாதிப்பு என்று சொல்லக்கூடிய இவர்கள் தேசம் முழுக்க உள்ள பெண்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பேசுவதற்கு வக்கில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மணிப்பூர் பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருக்கிறது என்பதை காங்கிரஸாருக்கு தெரியும். ஆனாலும் கூட சொல்லுவதற்கு வேற ஒன்றும் இல்லை, அதனால பேசுகிறார்கள். நாம என்ன பார்க்கறோம்னா, இந்த தேசத்தின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தது ஒன்று தீவிரவாதம், இன்னொன்று நக்சலிசம். இன்றைக்கு 2 ஒளிந்திருக்கிறதா இல்லையா? தீவிரவாதத்தை எந்த காஷ்மீர் மாநிலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இருந்ததோ, நம்முடைய பாரதத்தின் இராணுவ வீரர்களை
அந்த காஷ்மீர் பகுதியிலிருந்து கொண்டுட்டு போய் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வைத்து தலையை அறுத்து விட்டு அவர்கள் உடலை மட்டும் தொங்க விட்டு கேலியும் கிண்டலும் வாசினார்களோ, இன்றைக்கு அது நடக்குதா? இன்றைக்கு காஷ்மீர் மாநிலம் பாதுகாப்பாக இருப்பதனால, இராணுவத்தை எதிர்க்க முடியாததுனால, அங்குள்ள காவல்துறை எதிர்க்க முடியாதனால, அப்பாவி இங்கிருந்து போன சுற்றுலா பயணிகளை பார்த்து சுட்டுக் கொள்கிறார்கள் என்றால், பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளும் அந்த நாட்டின் இராணுவமும் எவ்வளவு பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதை நாம நினைச்சு பார்க்கணும். ஒரு காலம் இருந்தது நக்சலிசம் என்று 11-12 மாநிலங்கள்ல இருந்தது. எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் கொள்ளை, அரசியல்வாதிகள் என்றாலே அவர்களை கடத்தி கொண்டு போவது என்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இந்த தேசம் காட்சியளித்தது. இன்றைக்கு நக்சலிசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஒரு சில மாநிலங்கள் என்ற நிலையும் தாண்டி இன்றைக்கு ஒரே ஒரு மாநிலத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக நக்சல் இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டு வேட்டையாடி இருக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய சாதனை. இன்றைக்கு பாரதத்தில் நீங்க எங்கு பார்த்தாலும் தீவிரவாதம் இல்லை, தமிழகத்தில் தீவிரவாதம் தலை தோங்கி இருக்கிறத பார்க்கிறோம். கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் குண்டுவெடிப்புகள் கோயம்புத்தூரில் நடந்தது. திமுகவுடைய மறுபடி ஆட்சிக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் இதே கோயம்புத்தூர்ல கார் குண்டுவெடிப்பு நடக்கிறது. இங்கு யார் இந்துத்துவா என்கிற சித்தாந்தத்தை, தேசப்பற்றை, தேச நலனை பேசுகிறார்களோ அவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். அப்ப இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி செய்யக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணியும், இந்தி கூட்டணியில் உள்ள திமுகவும் காங்கிரசும் நீங்கள் மணிப்பூரை பேசுவதற்கு யோகியதை இருக்கான்னு கேட்கிறேன். இன்றைக்கு தேசப்பற்றையும் குறிப்பா சொல்லணும்னா இஸ்லாமிய சமூகத்தினர் இன்றைக்கு எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை சிறுபான்மை சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் பாடுபட்டா எங்களுக்கே பெரிய கொலை மிரட்டல், அதை காவல்துறை வேடிக்கை பார்க்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு காலையில் கூட வெடிகுண்டு வீசி விரைவில் நீ கொல்லப்படுவாய் அப்படின்னு பகிரங்கமா எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. உங்களுக்கு இன்றைக்கு காலையில் வந்த செய்தி, காவல்துறையில புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 நாட்களுக்கு முன்னால உன்னை கழுத்து அறுத்து கொல்லுவோன்னு சொல்லி அதுக்கு எல்லா திட்டமிடலும் முடிஞ்சிருச்சுன்றாங்க. அப்ப நோக்கம் என்ன? வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கு எதிரி அல்ல. வேலூர் இப்ராஹிம் சொல்லக்கூடிய தேசப்பற்று, ஒரு இஸ்லாமியன் என்றால் தேசப்பற்றோடு தெய்வீக நம்பிக்கையோடு உறுதியாக இந்த பாரதத்தின் தவப்புதல்வனாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் பேசுறல்ல. இது இங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு ஆபத்தாக இருக்கிறது. மத ஒற்றுமையை விரும்பாத சக்திகள் உங்களை மிரட்டுறாங்க. மத நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் இவர்கள், ஆன்மீகத்திற்கு எதிராக பேசுகிறார்கள், கடவுளை நம்பக்கூடியவனை காட்டுமிராண்டி என்று சொல்லக்கூடியவர்களாக இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்காங்க. ஆனா திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் பார்த்தீர்கள் என்றால், மீண்டும் நான் சொல்றேன், பெண்களுடைய சக்தியை எப்படி மதிக்கிறார்னா, 140 கோடி மக்களில் பாதி பேர் பெண்கள், 70 கோடி பேர் பெண்கள். அதனாலதான் ஒரு பெண்ணிற்கு என்ன சிரமம் பார்க்கிறார். இயல்பா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் அவனுக்கு கழிப்பறை வசதி இல்லைன்னா எங்க வேணாலும் போய் உட்கார்ந்துருவான், பெரிய ஒரு அசிங்கப்படுவதற்கு வேலை இல்லை. ஆனா ஒரு பெண் கழிப்பறை இல்லாவிட்டால் அவள் அதிகாலை 4 மணிக்கும் 5 மணிக்கும் யாரும் பார்க்காத அந்த வயக்காடுல மறைந்த பகுதியில் போய் பல நேரங்களில் பெண்கள் பாம்பு கடித்து இறந்திருக்கிறார்கள், விஷப்பூச்சிகள் கடித்து இறந்திருக்கிறார்கள், பல நேரங்களில் கற்பழிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஏன்னா அந்த நேரத்தை பயன்படுத்தி சில மனித மிருகங்கள் அவர்களை வந்து வேட்டையாடி இருக்கிறது. இந்த நிலையை உணர்ந்து ஏழைகள் அத்தனை பேர்களுக்குமே கழிப்பறை கட்டி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு 20 கோடி பெண்கள் இன்றைக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் கழிப்பறை வசதினா. இதை விட என்னங்க செய்ய முடியும்? அது மட்டுமல்லாம நீங்க பார்த்தீர்கள் என்றால் பெண்களை மிக முக்கியத்துவப்படுத்தி இன்னைக்கு என்ன நாம பார்க்கிறோம், நம்ம மண்ணை தாய் மண்ணுன்னு சொல்றோம். ஏன் இந்த மண்ணை தாயாக பார்ப்பது நம்முடைய கலாச்சாரம். நதியை தாயாக பார்க்கிறோம். குறைந்தபட்சம் நாம் சொல்லணும்னா பசுவை கூட தாயை போன்று பார்க்கிறோம். ஏன்? தாய்ப்பால் இல்லை என்றால் பசு தன்னுடைய பாலின் மூலம் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறது, ஒரு தாய் செய்யக்கூடிய வேலையை செய்கிறது. இப்படி தாய்க்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதனால தான் நம் மொழியை கூட தாய் மொழின்னு சொல்றோம். அதனாலதான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்துல தாய்மொழி கொள்கை என்பதுதான் ஆரம்ப கல்வியின் அடிப்படையாக இருக்க வேண்டும். அப்படி சொல்றீங்க, இங்க வேற மாதிரி. அதுதாங்க கொடுமை. இவர்களுக்கு தாயை பற்றி அக்கறை இல்ல, தாய் மண்ணை பற்றி அக்கறை இல்ல, பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர்கள். இன்றைக்கு கூட தமிழ்நாடு தனித்தமிழ்நாடாக நாங்கள் பிரிவினையை பேசுவோம், எங்களுடைய கொள்கையில் இருக்கிறது என்று திமுகவுடைய மிக முக்கிய பேச்சாளர்கள் பேசிக்கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இவர்கள் தாயை பற்றியோ பெண்களை பற்றியோ அக்கறை இல்லாத இவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். தாயை பற்றி அக்கறை கொண்டு பெண்களை பற்றிய முன்னேற்றத்தின் அக்கறை கொண்டவராக திரு நரேந்திர மோடி இருக்கிறார். கடைசியா 2 விஷயம் சொல்றேன். ஜன்தன் வங்கியினுடைய கண்ணில் இன்னைக்கு 20 கோடி பெண்கள் மிக முக்கியமாக அவர்கள் வங்கி கணக்கு தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு காலம் இருந்தது, அரசு ஒரு நிதியுதவி தருவதா இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 100 ரூபாய் கொடுத்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு
10 ரூபாய் தான் வரும். இது நாங்க சொல்லல, அங்க பாஜக சொல்லல, ராஜீவ்காந்தி திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது சொன்னார். ஆனால் இன்றைக்கு 100 ரூபாய் அந்த சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், குறிப்பாக நீங்க 100 நாள் வேலை திட்டத்தில் பார்த்தால் 88% இன்றைக்கு பெண்கள் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாக அந்த பணம் போகிறது என்றால், பெண்கள் இன்றைக்கு கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பெருமைமிகு பாரத தேசத்தை திரு நரேந்திர மோடி உருவாக்கி இருக்கிறார். இப்ராஹிம், நிறைவு கருத்து. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, இதுதான் பாரதத்தின் ஆன்மா, பாரதத்தின் பலம் என்று பறைசாற்றியவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஏன்னா இந்த மண்ணில் தான் பல மதங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், இவை அனைத்தையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தேசத்தின் பிரதமராக இருக்கும் அதே வேளையில் சில விஷயங்களை ஒருமைப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அதனால தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் என்று கொண்டு வந்தார். தேசம் முழுக்க உள்ள மக்கள் எங்கு வேண்டுமானாலும் தங்களுடைய உணவுப் பொருட்களை வாங்க முடியும் என்று ஒரு ஒற்றுமையை காட்டினார். அதே போன்று தேசத்தில் மதங்களுக்காக ஒரு சட்டம், அதே மாதிரி வெவ்வேறு மதங்களுக்கான ஏற்றத்தாழ்வுகளுக்கான சட்டம் என்று இல்லாமல் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று அனைவருக்குமான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னுதாரணமாக இன்றைக்கு பாரதத்தின் சில மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. விரைவில் அது தேசம் முழுக்க கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நிலை இருக்கிறது. மூன்றாவதாக சொல்லணும்னா, ஒரே நாடு ஒரே வரி என்று இன்றைக்கு ஜிஎஸ்டியை கொண்டு வந்து 2 லட்சம் கோடி அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தேசத்தின் வளர்ச்சி பணிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், எந்தெந்த காரியங்களெல்லாம் இந்த தேசத்தை ஒருங்கிணைக்க முடியுமோ, நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்று ஒற்றை நிலைப்பாட்டில் கொண்டு வர முடியுமோ அதில் ஒன்றுபட வேண்டும். அதிலும் பிளவுவாதத்தை பேசக்கூடியவர்கள் மத்தியில் இருந்தாலும் கூட அவர்களுடைய பேச்சை தவிர்த்துவிட்டு தேசத்தின் ஒருங்கிணைப்புக்காக ஒன்றுபட்ட பாரதத்தை உருவாக்குவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் லட்சியம். அது வெல்வது நிச்சயம் என்பதுதான் இந்த 11 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலைப்பாடு காட்டியிருக்கிறது. நன்றி. நம்முடைய காக்க காக்க தர்மம் காக்க, மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.